இந்த வேலையும் போயிடுச்சா? இதாவது கொஞ்ச நாளைக்கு தாங்கும்னு நினைச்சேன். என்னம்மா பண்றது? நான் ஏதாவது தப்பு பண்ணி வேலை போயிருந்தா பரவாயில்ல. என்னமா அந்த அம்மாவுக்கு தோணிருச்சு. அந்த சார் தண்ணி அடிச்சதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? வேலையை விட்டு போயிடுன்ட்டாங்க, சரின்னு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயமா. என்ன? நான் வேலை பார்த்தது யாரோட வீடுன்னு தெரியுமா? யார் வீடு? முன்னாடி அபியக்கா வேலை பார்த்துச்சுல்ல, அக்கா கூட டார்ச்சர் கொடுத்து ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பிச்சானே, அந்த ஆதித்யாவோட வீடு தான். என்னடா சொல்ற? அவன் வீடா? இவ்வளவு நாளா உனக்கு தெரியாதாடா? எனக்கு தெரியாதுமா. இன்னைக்கு வெளியே வரப்பதான் அந்த பியூன் முத்தப்பாவை பார்த்தேன். அவர் சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். ஆதித்யாவோட அம்மா காஞ்சனா ஒரு மாதிரி, அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷம்மா. வேலைக்காரங்களை ரொம்ப பிரியமா நடத்துவாரு. அவரோட கேரக்டருக்காக தான் நான் அங்க இத்தனை நாள் வேலைக்கு இருந்தேன். ஆதித்யா வீடுன்னா அபி உன்னை அங்க அனுப்பியிருக்கவே மாட்டா. அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவகிட்ட சொல்லிடாது. என்ன? எனக்கு என்னமா தெரியும்? சின்ன முதலாளி யாருன்னே தெரியாம வேலையும் பார்த்தாச்சு, வெளியும் வந்தாச்சு. அதுக்கு என்ன பண்றது? அபி வர எதையும் காட்டிக்காதே. அத பத்தி பேசாதடா. சரி, எதுவும் பேச மாட்டோம். என்ன அம்மாவும் பையனும் குசு குசுன்னு ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் வழக்கமான விஷயம்தான். என்ன? உன் தம்பிக்கு வேலை போயிடுச்சு. அப்படியா? அதானே பார்த்தேன். என்னடா மாப்பிள்ளை இத்தனை நாள் வீட்டுக்கு அனுப்பாம இருக்காங்களேன்னு பார்த்தேன். உன் பேரை காப்பாத்திடா மாப்பிள்ள. மாமா ஏண்டா என்னாச்சு? காரணம் ஒன்றும் பெருசா இல்ல. முதலாளிக்கு என்ன பிடிக்கும், முதலாளி அம்மாவுக்கு என்ன பிடிக்காது. ஏதோ உப்பு பெறாத காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சரி விடு, போனா போட்டோம். அது சரி, உன் ஆபீஸ் பிரச்சனை என்ன ஆச்சு? அம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான தகவல். என்ன? ஆபீஸ் பிரச்சனை சரியாயிடுச்சுமா. ஆபீஸ் மாத்த இடம் கிடைச்சிருச்சு. அதோட ஃபைனான்ஸ் பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. எப்படி அபி? ஆச்சரியமா இருக்கே. அம்மா சிவதாச பத்தி நான் சொல்லியிருக்கேன்ல, அவர்தான் நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அக்கறையோட நமக்கு உதவி பண்றாரு. அவரோட இடத்தையே நமக்கு ஆபீஸ்க்கு கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு ஃபைனான்சியர் ஏற்பாடு பண்ணி அவரே கேரண்டி போட்டு 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இனிமே ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் வராது. அந்த கடவுள் கண்ணு திறந்துட்டாரு. காசு இல்லாம அபி அலையிறப்ப அந்த கடவுள் கண்ணை மூடிட்டு இருந்தாரு. ஒரு வழியை ஒருத்தரை பிடிச்சி காசு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் படீர்னு கண்ணை திறந்துட்டாராக்கும். டேய், மடத்தனமா பேசாதே. பின்ன நம்ம அபியை கொஞ்சமா அலைய விட்டாரு அந்த விவரம் கட்ட கடவுள். டேய், கடவுளை பத்தி அப்படி எல்லாம் பேசாதடா. போக்க பெரிய சாமி பூதம். எப்படி வாயாடுறேன் பாரு. வா ஆனந்தி. என்ன டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல, வேலையை விட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். தம்பி 10 அடி பாஞ்சா அக்கா 50 அடி. அது பாய வேணாம், எனக்கு அப்பவே தெரியுமாக்கும். மாமா என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, அவனுக்கு இப்ப வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறான். மனு, என்னடா என்னாச்சு? அங்க என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு அந்த சிக்கலே இல்ல. கிளம்பு தம்பின்னாங்க, நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனந்தி, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்னோட ஆபீஸ் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இனிமே நீ ஏன் ஆபீஸ்க்கு வந்துரு. என்னக்கா உன் வேலை எனக்கு என்ன தெரியும்? நாங்க வந்து என்ன பண்றது? நீ அங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம். சும்மா வா. வீட்ல இருந்தா உனக்கு போர் அடிக்கும்ல. வீட்ல இருந்தா போர் அடிக்கும் தான் நிறைய பேர் ஆபீஸ் போறாங்க. எல்லாரும் வேலை பார்க்க போறாங்க. மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆனந்தி நிஜமா தான் சொல்றேன். நீ ஆபீஸ்க்கு வா. வந்து வந்து எங்களெல்லாம் கவனி. நீ தானே அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட குட்டி முதலாளி. உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப வீட்ல யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. இனி ஆபீஸ்லயுமா? ஏமா குட்டி முதலாளி, இனி இந்த வீட்ல காபி தண்ணி ஏதாவது போடுவியா? காஃபி தானே, 4 பேருக்கு போட்டு கொண்டு வந்துருங்க. இந்த வீட்ல எங்கடா ஆம்பளைக்கு மதிப்பு இருக்குது இல்ல? மாப்பிள்ள சும்மா தான் நின்று இருக்க. வா, காப்பியாவது போட கத்து தரேன். நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்றேன். எப்ப பார்த்தாலும் சேலா மாதிரி நின்னு. நல்ல அசிஸ்டன்ட். என்னாச்சு மாமாக்கு இன்னைக்கு? அப்படியா? ஓஹோ, நான் பார்க்கவே இல்லையே. எங்க வீட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஏத்த முடியாதுடா. ஏன்னா எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. டேய், அவன் இல்லைன்னு சொன்னான்டா என்கிட்ட. ஒரிஜினல் சிடியா வச்சிருக்காங்க. டேய் ப்ளீஸ்டா, உன் வீட்டில் வந்து பார்க்குறேன். நிஜமா ½ அன் ஹவரில் வந்துடுறேன். ப்ளீஸ்டா, எனக்காக வெயிட் பண்ணுறா. நிஜமா? தேங்க்ஸ். அர்ஜுன், I'll call you back. அர்ஜுன். என்ன? இந்த என்ன வந்து காலேஜ் டிராப் பண்ணு. ஹலோ, என்னால முடியாது. ஏன் முடியாது? ஒரு சிஸ்டருக்காக இது கூட செய்ய மாட்டியா நீ? எனக்கு வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கு 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் ஓட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது.
என்னன்னு உன் டிரைவர் நினைச்சியா? நீ வேணா டிரைவ் பண்ணிட்டு போ. உன்னால என்ன டிராப் பண்ண முடியுமா முடியாதா? அரே பாப்ரே छोड़ दो मुझे. ஏய், நீ டிராப் பண்ணலன்னா என்ன? நானே வண்டி ஓட்டிட்டு போறேன். அஞ்சலி நில்லு. எங்க போற? காலேஜுக்கு போறேன். அவன் டிராப் பண்ண முடியாதுன்னு சொன்னா நானே ஓட்டிட்டு போறேன். நீ ஒன்றும் ஓட்ட வேண்டாம். மும்பைல நீ கார் ஓட்டின லட்சணம்லாம் தெரியும். இந்த புது ஊர்ல எல்லார்கிட்டயும் நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. என்னையும் வண்டி ஓட்டி விடாதீங்க. அவனும் டிராப் பண்ண மாட்டான். பின்ன நான் எப்படி காலேஜ் போவேன்? என்ன ஒரே ரகல? என்ன பிரச்சனை? அப்பா, அம்மா என்ன வண்டி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அர்ஜுனும் டிராப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். பின்ன நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? ஏன் மனோகரை கூட்டிட்டு போ. டிரைவர் எல்லாம் கிடையாது. அவனை வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. ஏன் என்னாச்சு? அவனை வேலையில வச்சிருக்கிறது பலருக்கு பல விதத்துல வசதியா போச்சு. ஆனா எனக்கு பிடிக்கல. அதான். என்ன பேசுற காஞ்சனா? நான் நடந்துக்கிட்டதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன காஞ்சனா சம்பந்தம் இல்லாம கோவத்தை காட்டுற? இந்த காலத்துல நம்பிக்கையான டிரைவர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அனாவசியமா எதுக்கு அவனை வேலையை விட்டு அனுப்பிச்ச? போதும் போதும், இதான் சாக்குன்னு அவனுக்கு வக்காலத்தை வாங்க வேண்டாம். என்ன காஞ்சனா இது? என்னம்மா, நீங்களும் அவர் கட்சியா? அவனை இங்க வேலைக்கு வச்சதுனால இவரு இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் அவனை அனுப்பிட்டேன். ஐயோ காஞ்சனா, மாப்பிள்ளை குடிச்சிட்டு வந்தாருன்னா அவன் எப்படி பொறுப்பாவான்? இன்ஃபேக்ட் அவர் அதிகமா குடிச்சிருந்த போது பொறுப்பா வீட்டுல கொண்டு சேத்தமாவான். நல்லது எது கெட்டது எதுன்னு புரியாம வாயில வந்தபடி பேசாத. ஓஹோ, நான் சத்தம் போட்டா அவன் கோச்சிட்டு போயிடுமா? டிரைவர் தானே அவன், இந்த வீட்டு புள்ள கிடையாதே. சம்பளம் கொடுக்கறவங்க திட்டதான் செய்வாங்க. அதுக்கு கோச்சிட்டு போனா போகட்டும். இதெல்லாம் சரியில்லை காஞ்சனா. ஏதோ அவன் கஷ்டத்துக்கு வேலைக்கு வரான். அவன் வேலையில ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானே நீ சொல்றது சரி. தப்பே பண்ணாத போது எதுக்காக அவனை திட்டி அனுப்பினேன்? பாட்டி, வர வர அப்பா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. டிரைவர் பையனுக்கு என்ன அவ்வளவு ரோஷம்? அஞ்சலி, என்ன பேச்சு பேசுற நீ? இந்த மாதிரி அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு எங்க கத்துக்கிட்ட? வசதி இல்லாதவங்கன்னா உனக்கு இலக்காரமா போச்சா? எல்லாரும் என்னைக்குமே உயரத்துல இருக்க முடியாது. ஒரு நாள் இறங்கி வந்துதான் ஆகணும். அதை நீ நல்லா புரிஞ்சுக்க. பாட்டி, ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் பையனுக்கு போய் எப்படி பறிஞ்சு பேசுறீங்க? அவன பெரிய இவன் அவன் லைசென்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. சம்பளம் வாங்க வருவான்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், உட்காருங்க. ஆபீஸ் வச்சதும் இடத்தோட கலைய மாறி போச்சு. பாத்தியா பவுனு? ஆமாங்க அண்ணே. காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. இல்ல, ஏன் சாப்பிடுங்க. சாந்தி, காஃபி. அப்புறம் மேடம், இடம்லாம் கரெக்டா இருக்குல்ல? இல்ல வேற ஏதாவது மாத்தி தரணுமா? இல்ல இல்ல, இதே போதும் சார். இதுக்கு மேல என்ன? அப்படி சொல்லிட முடியாது மேடம். பல நேரங்கள்ல செட்டாக உட்காந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா தோணும். இது இப்படி இருந்திருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம், அப்படிலாம் தோணும். ஏதாவது வாஸ்துபடி மாத்தி தரணும்னா சொல்லுங்க, ஒரு செகண்ட்ல மாத்திடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். இல்ல, அப்படி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் தேவைனாலும் நாங்களே மாத்திக்கிறோம். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு சொல்லியா தரணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேடம். சொல்லுங்க. நமக்கு ஒரு பழைய சேட்டு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் அவன் தம்பியும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பலவிதமான பிசினஸ், ஏகப்பட்ட சொத்து. அதுல பாருங்க, நுங்கம்பாக்கத்துல ஒரு 5 கிரவுண்ட் வச்சிருக்கானுங்க. அதுல வந்து பிளாட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட யோசனை கேட்டானுங்க. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இந்த பிளாட்டை பத்தி முதல்லயே என்கிட்ட வந்து நானும் வச்சுங்க. அம்பேல், நமக்கு இது பழக்கப்படாத மேட்ரு, ஆளை விடுங்கடான்னு கையை தூக்கியிருப்பேன். ஏன்னா இதை பத்தி நமக்கு ஏபிசிடி கூட தெரியாது பாருங்க. பல விஷயங்கள்ல நம்ம நிலைமையே அப்படிதான்.
ஏபிசிடியே ஒரு லெவலுக்கு மேல தெரியாதுங்களே. பேசுறேன்ல கொஞ்ச நேரம் அடக்கி வாசி. இப்பதான் உங்களை நமக்கு நல்லா தெரியுமே, நல்லா பழகிட்டோம். அதான் அவங்க கிட்ட உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். நம்ம கைவசம் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அருமையான குரூப் இருக்கு, ஒரு வேலையை கொடுத்தா நல்லபடியா செஞ்சு தந்துருவாங்கன்னு. என்ன சொல்றீங்க, பண்ணிடலாம்ல? பிரமாதமான ஐடியாவா இருக்கே. நுங்கம்பாக்கம்ல 5 கிரவுண்ட் நிலமா? ஆமாங்க, அது உங்க பழைய ப்ராப்பர்ட்டி. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, நாளைக்கே அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போர்டு வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உடனே உஷா நீங்க ப்ளீஸ் அவசரப்படாத, இதை நாம கொஞ்சம் யோசிக்கணும். மேடம், இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? இல்ல சார், ஏற்கனவே ஒரு ஒர்க்கு கமிட் பண்ணிருக்கோம், அது கூட முழுசா முடியல. அங்க இங்கேன்னு கொஞ்சம் பணம் கடன் வேற வாங்கியிருக்கோம். இது நல்லபடியா முடிச்சு நல்ல பேர் வாங்கணும். இதுதான் எங்க கம்பெனியோட முதல் ப்ராஜெக்ட். இதை முடிச்சிட்டு தான் மத்தத பத்தி யோசிக்க முடியும். மேடம், ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் முடிவு பண்ணிருக்கீங்களா? என்னையா பவுன சினிமா டைரக்ஷன் மாதிரி 1 by 1 பண்ணிட்டு இருந்தா எப்ப தொழில் டெவலப் ஆகுறது? ஒரே நேரத்துல 7-8 சைட்ல வேலையெல்லாம் நடக்க வேணாமா? அப்பதான் பிசினஸ் வந்து அது என்னது, அது growth. தேங்க்ஸ். growth ஆனதா அர்த்தம். அப்படி இல்லைங்க, கொஞ்சம் நிதானமா போலான்னு தான். ஒரேடியா எல்லாத்தையுமே இழுத்து போட்டுக்கிட்டா பல பிரச்சனைகள் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா கூட நாங்க பல ரிஸ்க் எடுக்க வேண்டியது வரும். மேடம், அது ரொம்ப முக்கியமான இடம், சூப்பர் லொகேஷன். அவன் நான் நீனு ஆளா பறக்குறானுங்க. நீங்க முதல்ல அங்க அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போட மாட்டீங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் போட்டி போட்டு அட்வான்ஸ் தரானு பாருங்க. அதை வச்சுக்கிட்டு பல கட்டணம் கட்டலாங்க. அது என்னமோ சொன்னீங்களே ஃபைனான்சியல் பிரச்சனைன்னு, அதெல்லாம் சுத்தமா இருக்காதுங்க. என்னங்க நீங்க இந்த பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கணக்கு கூட தெரியலனா இப்படியே? அபி, அவர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நாம ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்காம ஒரு 4-5 இடத்துல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் பயஸ்க்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அவர் சொல்ற இடத்துல மட்டும் நம்ம போர்டை வச்சோன்னு வையேன், பயஸ் கிட்ட இருந்து அட்வான்ஸ் வந்து குவியும். அதை வச்சே நம்ம 2-3 புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாமே. அப்படி இல்ல உஷா, முதல் ப்ராஜெக்ட்டுக்கே நம்ம அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்குள்ள என்னங்க மேடம் நீங்க, பணம் ஒரு பெரிய பிரச்சனையா? அதான் நான் இருக்கேன்ல, நீங்க ஒர்க் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் பணம் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஏதோ சேடு நமக்கு பழகின ஃப்ரெண்டாச்சே, அவரோட வேலையை ஒரு பொறுப்பான ஆளுகிட்ட ஒப்படைக்கணும்னு ஒரு எண்ணம். நீங்களும் நமக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப பொறுப்பான ஆளு. அதான் இந்த ஏற்பாடு வந்து 2 சைடுக்கும் நல்லதா வரும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சார், நீங்க சொல்றதுல நல்ல பாயிண்ட் இருக்கு. அபி, நீ கொஞ்சம் குழப்பிக்காம தெளிவா யோசிச்சு பாரு. நம்ம குண்டுச்சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டுற மாதிரி ஒரே ஒர்க்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அபி, என்ன சொல்ற? சரி, பாத்துக்கலாம். அப்புறம் என்ன, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். நாளைக்கே நீங்க அந்த பார்ட்டியை போய் மீட் பண்றீங்க என்ன? என்ன பவுனு, கிளம்பலாமா? என்னையா அந்த பக்கம் பாக்குற? மேடம் காஃபி சொல்லியிருக்காங்க. ஆமா, காஃபி சொல்லியிருந்தோம்ல. சாந்தி, கொண்டு வாங்க சாந்தி. காஃபி வந்துருச்சு, எடுத்துக்கங்க. என்னங்கண்ணா, சாப்பிடு. இந்த மாதிரி உருப்படாத ஆளுங்களை வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையா இருக்குடாப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்லா இங்கிலீஷ் பேசுற மாதிரி ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருந்தா சொல்லுங்களேன். அண்ணே, காஃபி நல்லா இருக்கா? போதுமா? போ, வரங்க மேடம். ஓகே, வாங்க சார். போயிட்டு வாங்க. போங்கய்யா. அப்புறம் தொல்காப்பியன்
இப்பதான் வர போல தெரியுது. டெல்லிக்கு போயிருந்ததா கேள்விப்பட்டேன். அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? அப்புறம் அது என்னையா அவன் நம்மளை எப்ப பார்த்தாலும் ஒரு மார்க்கமாவே முழிக்கிறான். ஆமாண்ணே, அவன் பார்வையே சரியில்லைண்ணே. அதை நீ சொல்லாத, தூக்கிடுறேன். அண்ணே, யோ அவனை சொன்னியா? தூக்குறேன்டி, தூக்குறேன். ஆமா, இது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். எத்தனை வாட்டிங்க சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கறது? சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தெரியுமில்ல, நீங்க நேர்ல வாங்க, மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வாங்க தொல்காப்பியன், வாங்க. ஹாய் ஹாய் வாங்க. வாட் a surprise. வாங்க வாங்க. இத்தனை நாளா நீங்க எல்லாம் ஆபீஸ் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இப்போது திரும்பி வந்துட்டீங்களே, வெல்கம் பேக். உஷா சொல்றது கரெக்ட் தான் தொல்காப்பியா. நீங்க ஆபீஸ்ல இல்லாதது ஆபீஸ் கலகலப்பாவே இல்ல. நீங்க வரவும் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தொல்காப்பியன்? என்ன அபி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ண? என்ன சிட்டியில் உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எவ்வளோ பெரிய ரவுடி அந்த சிவதாஸ், அவன் இடத்துல கொண்டு வந்து ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க.